ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சைதாப்பேட்டு பெருமாள் கோயிலில் வந்து சித்திரை பிரம்மோற்சவம் நடந்துட்டு வருது. ஸோ அதன் நிகழ்வாக வந்து இன்றைக்கி 9ஆம் நாள் திருவிழா. ஸோ காலையில் பார்ட் 1ன்றதை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் பல்லக்கு. ஸோ அந்த ஆளும் பல்லக்கில் வந்து அந்த பெருமாள் வந்து போர்வையை போத்திக்கிட்டு வந்து கிளம்புறதை நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்ட் 2. ஸோ அந்த பெருமானை இது வந்து மட்டை அடி உற்சவம் சொல்லலாம். இது இப்போ நிறைய கோயிலில் வந்து இது பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயிலில் இது வெகு சிறப்பாக நடைபெறுது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். ஸோ பெருமாள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து நேற்று நைட்டு வந்து அவர் வெளியில் தங்கிடுறாரு. ஸோ அதனால் அவர் வெளியில் தங்கினதுனால வந்து தாயாருக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுச்சு. ஸோ அவர் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு தாயார் வந்து அவர் முக்காடு வந்து போத்திக்கிட்டு பெருமாள் வந்து உள்ளே வராரு. ஆனால் தாயார் வந்து அந்த கதவை சாத்திடுறாங்க. ஸோ அவரை உள்ளேயே வர விடலை. ஸோ அது மாதிரி ஒரு 5-6 போர்வையை கலைஞ்சு அந்த பெருமாள் வந்து எவ்வளோ அழகாக காட்சி தராருன்னு அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி கோயில் உள்ளே போகிறாங்க. கோயில் உள்ளே போய் வந்து பூப்பந்து விளையாடுறாங்க. அந்த இதுவும் இங்கே போட்டிருக்கேன். பூப்பந்து விளையாடி முடித்து பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் தீர்த்தவாரிக்கு கிளம்புறாங்க. ஸோ அங்கே பெருமாள் கோயிலில் ராமானுஜர் புஷ்கரணி இருக்குது. ஸோ அங்கே வந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. ஸோ அங்கே வந்து பெருமாளுக்கு தாயாருக்கு நல்ல திருமஞ்சனம் நடத்தி ஸோ சக்கர தாழ்வார் வந்து அந்த புஷ்கரணியில் வந்து எழுந்தருளி ஸோ அந்த குளத்தில் வந்து அவர் குளித்து எழுந்துடுறார் சக்கர தாழ்வார். அதுக்கு பிறகு வந்து தாயார் எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து கோயிலில் வந்து அடைகிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Thank you.